Good evening, Harish. Good evening, teacher. சொற்றொடரை படிக்கணும். Very good. Right, okay. இந்த கேள்வி விட்டு செய்தீங்களா? போட்டோகாப்பி எடுத்தீங்களா? போட்டோ காப்பி எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் ரைட். எடுத்துட்டீங்க தானே? Yep. எஸ், ஓகே. எத்தனை கேள்வி செய்தீங்க? ஒன்றாவது செய்தித்தோம், இரண்டாவது செய்தித்தேன், மூன்றாவது செய்தித்தேன், நான்காவது மெய்யெழுத்துக்களை செய்தித்தோம், ஐந்தாவது வினா எழுதிட்டோம், ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, பத்தாவது இது தெரியல. எழுத வேணுமா? ரைட். ஆறாவது கிறந்த எழுத்துக்கள். கிறந்த எழுத்துக்கள்னு சொன்னா மிஸ் சொன்னேன் போன கிழமை வடமொழி எழுத்துக்கள். வட இந்திய மொழி எழுத்துக்களை தான், வடமொழி எழுத்துக்களை தான் நாங்க கிறந்த எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது ஹ, ஷ, ஸ்ரீ அதெல்லாம் வந்து வடமொழி. சரியா? ரைட். அதை நான் உங்களுக்கு பிறகு இப்படி எழுதுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்டா சொற்றொடர்கள். ரைட்டா? உங்களோட புக்ல எஸ். சொற்றொடர் வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல். சொற்றொடர் என்றா என்ன, வாக்கியம் என்றா என்னன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். எனக்கு ஒருக்க வாசிச்சு காட்ட வேணும். அது ஹரிஷ் வந்து வாசிக்க, மிஸ் வழங்கப்படுத்துவேன். ஸ்கிரீன்ல இருக்கிறது ஸ்கிரீன்ல இருக்கிறது வாசிங்க மிஸ். ஸ்கிரீன் போடுறது தெரியுதா? எஸ், அத வாசிங்க. என்பவற்றின் வகையை அறிதல். சொற்றொடர். சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு ஆகும். இது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். என்ன சொல்லி இருக்கு? சொற்றொடர் என்பது, சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு. என்ன சொல்லியிருக்கு? சொற்றொடர் என்றது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு. அது ஒரு சொல்லாகவும் சொற்களின் தொகுதியாகவும் அமையலாம். சரியா? ரைட். அதுல என்ன சொல், எப்படி அதை சொல்லன்னு சொல்றோம், எப்படி சொல் தொகுதி எப்படின்னு பார்ப்போம். சரியா? இதுல பாருங்க. பூ படித்தான், வாக்கியங்களிலும் சொற்றொடரை நாங்க அவதானிக்கலாம். இப்ப சொற்றொடர் வந்து நாங்க என்ன சொன்னாங்க, ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது சொற்களின் தொகுதியாகவும் இருக்கலாம். அப்படின்னு சொன்னா என்னது, நிறைய சொற்கள் சேர்ந்ததுதான் சொற்தொகுதின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ எடுத்துக்காட்டு அடுத்தது, அம்மா சோறு சமைத்தார். ரைட்டா? இதுல அம்மா என்பது தொடர், சோறு சமைத்தல் என்பது வினைமுற்று தொடர். ரைட். இப்ப நாங்க என்ன பார்த்தனாங்க, என்ன ஹெடிங் கீழே பார்த்தனாங்க, சொற்றொடர். என்ன சொற்றொடர் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தனாங்க. இப்ப சொற்றொடர் உங்களுக்கு விளங்கிட்டா? சொற்றொடர் என்றா என்னது ஹரிஷ்? வாசிக்காம உங்களுக்கு விளங்கினது சொல்லுங்க பாபம். என்னது சொற்றொடர் என்றா என்னது? சொற்றொடர் என்பது வாக்கியத்தின் ஓர் உறுப்பு ஆகும். இத நீங்க ரீட் பண்ண வேணாம், இத வாசிக்க வேணாம். உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுதுன்றத சொல்லுங்க. சொற்றொடர் என்றா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஞாபகம் இருக்கு மிஸ். ரைட். என்ன ஞாபகம் வருது? சொற்றொடர் என்றால் என்ன? அது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சொற்களின் தொகுதிகளாகவும் இருக்கும். சொற்றொடர் என்றது ஒரு எஸ், ஒரு சொல்லாகவும் இருக்கும், இல்லாட்டி சொற்களின் தொகுதிகளாகவும் இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்தது, இப்போ நாங்க இதுல பின்வருவன எவ்வகை சொற்றொடர் என கூறுகவா. சரியா? இப்போ இதுல பார்த்த நீங்க தானே, பூன்றது பெயர் தொடர், படித்தான் வினை முற்றுத்தர். அப்ப பெயர் தொடரும் வினை தொடரும் எங்களுக்கு ரெண்டு இருக்குது, ஒவ்வொரு சொற்கள்லையும் சொற்றொடர்கள்லையும்.
பெயரும் பெயர் என்றது பெயர் தொடர், படித்தான் என்றது வினை தொடர், எழுவாய் பயனிலை என்றது நாங்க இங்க இரண்டாவது சொற்றொடர்ல பாக்குறோம். அம்மா என்பது எழுவாய் தொடர், சோறு சமைத்தல் என்பது வினை முற்று தொடர். சரியா? சோ இத உங்களுக்கு செய்யட்டாம். அப்ப நாங்க ஒரு நோட் பண்ணுவோம். ஹரிஷ் கொப்பியில எழுதி கொள்ளுங்க பாப்போம். சொற்றொடர் வாக்கியம் என்பது. போடலாமா? எஸ், இந்த ஹெடிங்க போடுங்க. சொற்றொடர் வாக்கியம் என்பவற்றின் வகையை அறிதல் என்று போட்டுட்டு சப்ஹெடிங்ல போடுங்க சொற்றொடர். இப்போ எம்சிக்யூல வரலாம் ஹரிஷ். சொற்றொடர் என்றால் என்ன? எம்சிக்யூல வரும். இல்லாட்டிக்கு எம்சிக்யூல எப்படி கேள்வி வரலாம் என்றா, ஒரு சொல்லாகவோ அல்லது சொற்களின் தொகுதியாகவோ அமைவது எது? ஒரு ஒரு சொல்லாகவோ அல்லது சொற்களின் தொகுதியாகவோ அமைவது எது? பெயர் தொடர், வினைமுற்று தொடர். அது எப்படி சொல்லலாம்? சொற்றொடர். சொற்றொடர் சொற்றொடர். தான் ஹரிஸ். ஒரு சொல்லாகவோ அல்லது சொற்களின் தொகுதியாகவோ அமைவது. சரி டீச்சர். ஓகே. இதுல முதலாவது எழுதுங்க. முதலாவது என்று போட்டு எழுதுங்க. இத முதலாவது என்று போட்டு எழுதுங்க. பூ என்று போட்டுட்டு டேஷ் பண்ணி அது என்ன தொடர்? பெயர் தொடர். பூன்றது ஒரு பெயர் சொல். அப்ப அதை நாங்க என்ன தொடர்? பெயர் தொடர்ன்னு சொல்லுவோம். படித்தான்ன்றது வினை சொல். அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? வினை முற்று தொடர். அடுத்து இது ரெண்டையும் எழுதுங்க. இது முதலாவது பெயர் தொடர், இரண்டாவது படித்தான்ன்றது வினை முற்று தொடர். முதலாவது பூன்றது பெயர் தொடர், இரண்டாவது படித்தான்ன்றது வினை தொடர். ரைட்டா? ஓகே. அடுத்தது உதாரணம் ஒன்றுன்னு போட்டுட்டு உதாரணம் ரெண்டுன்னு போட்டுட்டு அம்மா சோறு சமைத்தாள் அந்த வாக்கியத்தை எழுதி கொள்ளுங்க. அம்மா சோறு சமைத்தாள். அம்மா சோறு சமைத்தாள். இதுல வாரது என்னென்ன இருக்கு? அம்மா என்றது அம்மா என்பது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர். சோறு சமைத்தல் என்பது வினைமுற்று தொடர். வினை முற்று தொடர். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகேயா? ஹரிஷ், வேறு கலர் பென்ஸ் பாவிச்சு எழுதுறீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட், சாரி, பிளாக் அண்ட் ஓ, ப்ளூ பாவிச்சு தான் எழுதுறீங்க. ரைட், அழகா எழுதவனும். மாமாக்கு நான் போட்டிருந்தேன் உங்களோட கொப்பி ஒருக்கு அனுப்ப சொல்லி, ஆனா எனக்கு இன்னும் வரையிலையே. ஏன்? இன்னைக்கு அனுப்பி விடுங்க. ஓகே டீச்சர். கூடாது. அம்மாக்கு சொல்ல வேண்டாம். அம்மாண்ட சொல்லுங்க, மிஸ் சொன்னவா காப்பி அனுப்ப சொல்லி சொன்னதா, மீன் அனுப்பலன்னு கேளுங்க. என்ன? முடிஞ்சு. ரைட். ஓகே, இனி பயிற்சி என்ன போடுங்க. பயிற்சி என்ன போட்டுட்டு எனக்கு இவ்வளவும் என்னென்ன சொற்றொடர், வினை சொற்றொடரா பெயர் சொற்றொடரா என்று சொல்லி எனக்கு எழுதி காட்டுங்க பாப்போம். வினை முற்று தொடரா அட்டவணை போடலாமா? என்னண்டு? அட்டவணை. அட்டவணை தேவையில்லை. பயிற்சி என்ன போட்டுட்டு முதலாவது மரம். நீங்க முதல்ல எழுதி இருந்தீங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த பாருங்க, இதுல பூவன்னு தான் எழுதிருந்தீங்க. அத மாதிரி மரம் போட்டு டேஷ் பண்ணிட்டு அது என்ன தொடர் சொல்லுங்க பாப்போம். மரமுக்கு மரம். மரம்ன்றது என்ன வினைமுற்று. தொடர்? ஆ, இல்ல, பெயர் தொடர். பெயர் தொடர். வந்தான், வினைமுற்று தொடர். விழுந்தது, வினைமுற்று தொடர். படித்தான், வினைமுற்று தொடர். பறக்கிறது, வினைமுற்று தொடர். மழை, பெயர் தொடர். பூமி, பெயர் தொடர். புத்தகம், பெயர் தொடர். வீடு, பெயர் தொடர். எழுதுகிறாள், வினைமுற்று தொடர். அழுகிறது. வினைமுற்று தொடர். ரைட், ஓகே, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ஒன் பை ஒன். முதலாவது மரம், கீழே கீழே எழுதணுமா? முதலாவது மரம் ஒன், இரண்டாவது வந்தான், மூன்றாவது விழுந்தது நம்ப பண்ணி எழுதணும்.
அங்க ஹரிஷ காணல. எத்தனையாவது எழுதுறீங்க? 4வது. 4வது. ஓகே. ஓகேயா? விளங்குதா ஹரிஷுக்கு சொற்றொடர்கள்? எங்கிட்ட பெயர் சொற்றொடர், வினை சொற்றொடர். எங்கிட்ட டீச்சர். எஸ், பாப்போம். செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? 75 100 மார்க். 75க்கு மேல எடுக்கணுமா? பாப்போம். ஹரிஷ் ஓகே? முடிக்கவில்லை. எது எழுதுறீங்க இப்ப? 11வது முடித்தோம். என்ன என்ன வசனம் எழுதுறீங்க? என்ன சொல்ல எழுதுறீங்க? அழுகிறது. அழுகிறது கடைசியா? ரைட். ஓகே, நாங்க இப்ப என்ன பார்த்தோம் நாங்க ஹரிஷ்? சொற்றொடர்கள் வடிவ சொல்லணும். தொடர். சொற்றொடர். இப்ப இனி நாங்க பார்க்க போறது வாக்கியம். சொற்றொடர்ன்றதுல என்ன இருக்கும்? ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுதி. சரியா? வாக்கியம்னு சொன்னா என்னதான்? ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றொன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்போம். ஆவார்.
வாக்கியம் எனப்படும். சரியா? ஓம். எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த வாக்கியத்தை ஒருக்கா எழுதுறீங்களா? வாக்கியம்னு சொன்னா என்னன்றதை எழுதி இந்த எடுத்துக்காட்டு ஒருக்கா எழுதுங்க ஹரிஷ். நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே. இதே நாமா எஸ் எழுதுங்க. வாக்கியம்னு ஹெடிங்க போட்டுட்டு வாக்கியம்னு சொன்னா என்னது அந்த எடுத்துக்காட்டையும் ஒருக்கா எழுதுங்க. எழுதுறீங்களா ஹரிஷ்? சொற்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப என்னவாம் சொற்கள் நாங்க அப்போத பார்த்தது என்ன சொற்கள் ஒரு ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்போம். என்னன்னு சொல்லியிருக்கு ஹரிஷ்? சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஒழுங்கு முறையில இணைந்து பொருள் தருமாயின் அதை எப்படி சொல்லுவோம்? வாக்கியம்னு சொல்லி சொல்லுவோம். அன்மியூட் பண்ணுங்க உங்களோட இத மைக்க. ரைட். எடுத்துக்காட்டு அக்கா கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கிறாள். ரைட். கவிதை அக்கா எழுதி கொண்டிருக்கிறாள். இதுல சரியான ஒழுங்குமுறையில இருக்குதா? கவிதை அக்கா எழுதி அப்ப எப்படி வரும்? ஒரு அக்கா எழுதி கவிதை கொண்டிருக்கின்றான். ஒரு அக்கான்னு வருமா? இல்ல, அக்கா ஒரு கவிதை ஒரு கவிதை அக்கா ஒரு எழுதி கொண்டிருக்கின்றாள். ரைட்டா? அப்ப அதுல பாத்தீங்கன்னா
அக்கா இங்க பாத்தீங்களா, அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள். இதுதான் சரியான வாக்கியம் என்ன. அப்ப இதுல நாங்க சரியான வாக்கியத்தை நாங்க செய்யணும்னு சொன்னா, கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுல சில வகைகள் இருக்கு. அத முதல் கண்டுபிடிக்க வேணும். சரியா, அதுல என்னென்ன கண்டுபிடிக்கணும்டா கீழே பார்ப்போம். தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமான்ற வாக்கிய அமைப்புகள் இருக்கு. சரியா, வாக்கிய வகைகள் இருக்கு. சோ வாக்கியம் என்றால் என்பதனை ஞாபகப்படுத்திக் கொள்க. இனி வாக்கியங்களின் வகைகளை பார்க்கும் போது அவற்றின் அமைப்பு அடிப்படையில் 3 வகைப்படும். வாக்கியங்களின் வகைகள் 3. சரியா, வாக்கியங்களின் வகைகள் 3: தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். ரைட், தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். அப்ப வாக்கியம் என்று சொன்னா என்னது ஹரிஷ்? நாங்க கேள்வி இருக்கு எங்களுக்கு. வாக்கியம் என்றா என்னன்றது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எஸ், கேள்விக்கு எப்படி பதில் எழுதுவீங்க? சொற்களோடு குறிப்பிட்ட ஒழுங்குமுறைக்கு ஏற்ப ஒன்றுடன் ஒன்று அமைப்பு ரீதியாக இணைந்து முழுமையான பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். வாக்கியம் இப்ப நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா வாக்கியம் என்றா என்னன்றது? இப்ப மிஸ் சொல்றத எழுதுங்க பாப்போம். மிஸ் சொல்றத ஒரு எழுதுங்க பாப்போம். எழுதுறீங்களா? எழுதி கொண்டிருக்கிறேன். முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப மிஸ் சொல்றத எழுதுறீங்களா? மிஸ் ஒன்னு சொல்ற ஓகே. வாக்கியம் என்பது வாக்கியம் என்பது வாக்கியம் என்பது சொற்கள் 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 ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து பொருள் தருமாயின் பொருள் தருமாயின் பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். அதனை வாக்கியம் என்பர். ஓகேயா? ஓகேயா? ரைட், இப்ப நீங்க எழுதினதை ஒருக்கா வாசிச்சு காட்டுங்க. இப்ப மிஸ் சொன்னதை எழுதினீங்க தானே, அதை ஒருக்கா வாசிச்சு காட்டுங்க. வாக்கியம் என்பது சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பொருள் தருமாயின் அதனை வாக்கியம் என்பர். ரைட், அப்ப இனிமேல் கேள்வி கேட்டா வாக்கியம் என்னன்னு கேட்டா ஹரிச்சு எழுத தெரியும் என்ன? எஸ், ஓகே. உதாரணம் போடுங்க. எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள். எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு இந்த எடுத்துக்காட்டு, அதுக்குரிய எடுத்துக்காட்டு அக்கா ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள். சரி டீச்சர். அடுத்து போடுங்க வாக்கியங்களின் வகைகள். வாக்கியங்களின் வகைகள். வாக்கிய வகைகள் என்று கேட்கலாம், இல்லாட்டி வாக்கியங்களின் வகைகள் என்று கேட்கலாம். ஓகே,
ரைட். என்னென்ன வகை இருக்கு ஹரிஷ்? 3 வகை இருக்குன்னு சொன்னேன் நான். என்னென்ன? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். வெரி குட். தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். இப்ப நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பிறகு எழுதுவோம். சரியா? தனி வாக்கியம். தனி வாக்கியம் என்னண்டா ஓர் எழுவாயும் ஓர் பயனிலையும் காணப்படுமாயின் அது ஒரு பயனிலும் அது தனி வாக்கியமாகும். என்ன சொல்லிருக்கு? தனி வாக்கியம்டா ஒரு எழுவாய் ஒரு வாயும் ஒரு பயனிலையும் காணப்படுமாயின் அது தனி வாக்கியமாகும். ஓகே. ஒரு வாக்கியத்துல ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் காணப்படுமாயின் அது தனி வாக்கியம். அதுக்கு உதாரணம் தந்திருக்கு பாருங்க. கிளி பறக்கின்றது. ஆசிரியர் வகுப்பறைக்கு வருகிறார். புலி வேகமாக பாய்ந்தது. ரைட்டா? மேலுள்ள அனைத்து வாக்கியங்களிலும் ஓரளவாயும் ஓர் பயனிலையும் கொண்டு அமைந்திருப்பதை காணலாம். என்ன? வேகமாக பாய்ந்தது என்றது ஒரு பயனிலை, ரெண்டும் பயனிலை. புலி என்றது ஒரு எழுவாய். சரியா? ரைட். இப்போ தனி வாக்கியம். நாங்க திணை பால் என்னிடம் காலம் என்றது பார்த்துட்டோம் தானே? எஸ். ஓகே. ஓகே. அப்ப இந்த தனி வாக்கியம் என்னன்றது இருக்க பாப்போம் ஹரீஷ். ரைட். இவ்வளவு தானங்களுக்கு இருக்கு. இப்ப தனி வாக்கியம். தனி வாக்கியத்தை எழுதி கொள்ளுமா? எல்லாம் ரைட். தனி வாக்கியம் போடுங்க. தனி வாக்கியம். தனி வாக்கியம் என்னென்ன புக்ல இருக்குதானே அதை எழுதிட்டு அதுக்குரிய உதாரணங்களையும் போட்டுக்கொள்ளுங்க. இதா எஸ். இவ்வளவுத்தையும் எழுதுங்க. தனி வாக்கியம் என்னது என்று எழுதிட்டு இப்ப நீங்க இந்த 3 உதாரணம் எழுதிட்டு ஹரீஷ், இப்ப மிஸ்ஸுக்கு நீங்களா ஒரு 5 தனி வாக்கியங்கள் எழுதி காட்டு. ரைட்டா? மிஸ்ஸுக்கு இப்ப நீங்க 5 உதாரணங்கள் தனி வாக்கியத்துல நீங்களா எழுதி காட்ட போறீங்க. அப்ப 5 3 மட்டும் எழுதி இருக்க வேணும் தனி வாக்கியத்துல.